ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 ஸோ ஸ்டாக் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 6 மொபைலை நம்ம போட்டுட்டு கிளம்பிடுறோம். சரியா? 6 மொபைல் வந்து பார்த்திங்கன்னா செம தரமான ஒரு மொபைலாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ரேட் ரொம்ப கம்மிங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் இருக்குல்ல, புதுசு தான். எப்படின்னா வாங்கி யூஸே பண்ணல. அவர் வந்து அவங்க மகளுக்காக கிஃப்ட்டு கொடுக்குறதுக்காக வாங்கி வச்சுருக்காப்புல. எங்கேயோ ஊரில் இருக்காங்க போல இருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்து வேறு ஐஃபோன் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபோனை விற்கிறாப்புல. சரியா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கினதுலேருந்து 8 மாதம் வாரண்டி இருக்குது, பில்லு இருக்குது. சரியா? பொய் சொல்லலை, 8 மாதம் பில்லு இருக்குது. ஸோ பில்லு பொய் சொல்லாதுல. அதுக்கு மேலே மொபைலை பார்த்தாலே தெரியும் அந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணியிருக்கா யூஸ் பண்ணலையா அப்படின்றத அந்த முகத்தை பார்த்தாலே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் A35. லாஸ்ட் டைம் வந்து 21,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஞாபகம் இருக்கா? 21,000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். இது வந்து 30,000 ரூபா பில் ரேட்டு. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு அவ்வளோலாம் தரப்போகிறதில்ல. நான் கொடுக்குற ரேட் வந்து எவ்வளோப்பா சொன்னேன்? 18 ரூபா சொன்னேன், எழுத சொன்னேன். ஆனால் வாண்ணா, என்னண்ணா வீடியோ போடும்போது தொல்லை பண்ணுறீங்க, தொல்லை பண்ணுறீங்க. சரி, வாங்கிட்டு கிளம்புங்க, காற்று வரட்டும். சாம்சங் கேலக்ஸி A35 5G மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபா, 18,000க்கு தரேன். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 30,500 ரூபாய்க்கு பில்லு இருக்குது. எந்த ஃபைனான்ஸும் கிடையாது, எந்த இடையூறும் கிடையாது. கஸ்டமர் நேரடியாக நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க, நேரடியாக விற்கிறோம். சரியா? கிஃப்ட்டுக்காண்டி கொடுத்தவரும் சாதாரண ஆள் கிடையாது, பெரிய ஆள் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபைனான்ஸ் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஃபைனான்ஸு இல்லை, இந்த பில்லை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஜாதகமே இந்த பில்லில் தான் இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபா. சாம்சங் கேலக்ஸி A35 5G மொபைலு. ஜிபி நம்ம சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா, 8128. என்னப்பா 18 கரெக்டு தானே? இல்லை இதோட சோற பண்ணுமா? தேவையில்லைல்ல, ஒன்றும் சொல்ல. சரி, 17,500 போடுறேன். 17,500. மக்கள் சேவையே மகேசன் சேவை. அதெல்லாம் இல்லையே, புதுசு. இதுதான் வாங்குறவங்களுக்கு லக்கு தான். நேரடி ஒளிபரப்பு மாதிரி, நேரடி பர்ச்சேஸ். ஆமாம், யூஸே பண்ணல. அவர் கிஃப்ட் கொடுக்க வாங்கி பீரோவில் வச்சுட்டு திருப்பி நம்மகிட்ட விற்க கொண்டு வர்றார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25+. இது சாம்சங் கேலக்ஸி S25+. இதுவும் இதே கதை தான். புது மொபைலு வாங்கி 2 மாதம் தான், பில்லோடு இருக்குது. 74,500 ரூபா சொல்கிறாரு. பில் ரேட் எவ்வளோ இருக்குது பாரு. வாங்கி 2 மாதம் தான், இதே கதை தான். கிஃப்ட்டு கொடுக்க தான். இப்போ என்ன பண்ணுறாப்புல, விற்கிறாப்புல. 1,00,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. சரியா? சாம்சங் கேலக்ஸி. மீராங்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குப்பா, நான் மறந்து போயிட்டேன். S25 அல்ட்ரா இருக்குது. ஓப்பா, வாங்கிட்டு வாப்பா. இதை வீடியோ போட்டுட்ருக்கேன், நீ போய் வாங்கிட்டு வா. 1,00,000 ரூபா. 1,00,000 ரூபாய்க்கு வாங்கி கிட்டத்தட்ட 25,000 ரூபா நஷ்டப்பட்டு 74,500 ரூபா கொடுக்குறாப்புல. வாங்கி எவ்வளோ ஆச்சு? 2 மாதம். 2 மாதம்தான் ஆகுது. மொபைல் புதுசாக இருக்குது, செம்ம தெளிவாக இருக்குது, செம்ம பக்காவாக இருக்குது. பில்லே காமிச்சிட்டோம் உங்களுக்கு. இனிமேல் அதை எதை காட்ட வேண்டியிருக்கு? புது மொபைலு. இதுவும் இதே தான், யூஸே பண்ணாத ஒரு தரமான மொபைல். இது வந்து பயங்கர ஹைலைட்டுங்க இந்த ஃபோனு. ஐஃபோனில் வந்து 8 அப்டேட் முடிஞ்சிருச்சு, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது வந்து 256 ஜிபி. 256 ஜிபினா நீங்கள் வந்து எவ்வளோ ஃபோட்டோ ரெடி பண்ணி இதில் போட்டு வைக்கலாம் தெரியுமா? எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணலாம் தெரியுமா? ஐஃபோனில் ஸ்டோரேஜ் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஸ்டோரேஜ் ஐக்ளோடில் தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஐக்ளோடில் பண்ணால் அதுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கும். புரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நம்ம எல்லாமே பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்போம். ஒரே மொபைலில் எல்லாத்தையும் போட்டு இழுத்து போட்டு பண்ண முடியாது. ஆனால் நமக்கு சேஃப்டி பர்பஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடிஷ்னலாக ப்ரைவேசியாக ஒரு ஃபோன் தேவை. அப்போ இது மாதிரி ஒரு ஹெவி ஸ்டோரேஜ் உள்ள iPhone 8 தாராளமாக வாங்கலாம். வெறும் 5,500 ரூபாய்க்கு தரேன். பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா
100% இருக்குது, 100% இருக்குது. கேமரா எல்லாமே வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது. எந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூமே இல்லைன்னு நம்மளால் அடித்து சொல்ல முடியும். சரியா? அதனால் வந்து தாராளமாக வாங்கலாம். வாங்குறவங்களுக்கு லக்கு தான் கண்டிப்பாக. இப்போ வந்து நான் இன்னும் ஒரு ½ அன் ஹவர் இந்த ஃபோன் விற்கிறதுக்காகவே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் வீடியோவே போடுவேன். இந்த ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஐஃபோனில் வந்து 12 ஐஃபோன் 12 கண்ணாடி மட்டும்தான் உடஞ்சிருக்கு. ஸோ இது வந்து 20,500 ஐஃபோன் 12 20,500 கிளாஸ் ப்ரோக்கன், ஒரிஜினல் டிஸ்பிளே, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. 128 GB தான் இது விலை வந்து பார்த்திங்கன்னா 20,500 கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணாடி மாற்றுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே தான் ப்ராப்ளமே, கண்ணாடின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது வந்து மாற்றுற ஆள் தரம் இருக்குது. இப்போ நம்ம சிங்கப்பூர் மலேசியாலலாம் இருந்தோன்னா எப்படி டெம்பர் கிளாஸ் மாற்றுறோமோ அது மாதிரி கண்ணாடி ஒரு 10 நிமிஷத்தில் ஒரிஜினலாக மாற்றி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே வந்து இன்னும் அந்த மாதிரி அசசரிஸ் டெக்னாலஜி உள்ள அந்த இதெல்லாம் மாற்றுறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே ஆள் இருந்தாலும் அவங்க சொல்கிற ரேட்டு வந்து நம்மளால் கட்டுப்படி ஆகாது. ஆனால் இந்த கண்ணாடி மாற்றவே எப்படியும் உங்களுக்கு ஒரு 3000 ஆகுமாப்பா? 3000 வாங்கிடுவோம். இதே வந்து நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா வெறும் 150 மாற்றி கொடுத்துருவோம். டெம்பர் கிளாஸ் மாதிரி தான் அது. உடனே கையோட கை இப்படி கொடுத்தீங்கன்னா அப்படி மாற்றி கொடுத்துருவோம். ஸோ 20,500 இது யோசிச்சுக்கோங்க. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா A35 5G மொபைல் தான் நினைக்கிறேன். ஆமாம், A33 5G மொபைலு. 5G ஆகிட்டாலே அது வேறு லெவலுங்க, ஒரிஜினல் டிஸ்பிளே. சரியா? GB ரேம் வந்து பார்த்திங்கன்னா 6/128. மொபைல் நல்லா இருக்குது. நம்ம வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து செக் பண்ணி 24 மணி நேரம் கையில் வச்சுக்கிறதில்ல. ஏதோ இப்படி வந்து கொடுக்குறாங்க, அப்படியே வீடியோ போடுறோம். ஸோ நம்ம கண்ணு முன்னாடி எப்படி இருக்குது அதை வச்சு தான் நம்ம வீடியோ போடுறோம், அதை வச்சு தான் நம்ம உங்ககிட்ட சொல்கிறோம். சரியா? எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் எங்களை மீறின செயலும் நடக்கும். ஏன்னா வந்து மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டதில் இதெல்லாம் பாக்ஸோடு உள்ளதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சொன்னது தான். இப்போ இது கூட ஓரளவு செக் பண்ணிட்டோம். இது வேணால் செக் பண்ணல, இதில் நல்லா செக் பண்ணிக்கப்பா. 6,500 சொல்லி கொடுத்துருக்காங்க. 5G மொபைலு, எந்த ஃபால்ட் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விலை ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க, அதனாலேயே நீ செக் பண்ணிக்க. சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 10 Pro. 10 Pro வந்து பார்த்திங்கன்னா 10 Pro தானே இது? 10 Pro சார்ஜ் போடாமல் வச்சுருக்காங்க. ஆன் ஆகுது. OnePlus 10 Pro GB ரேம்லாம் பார்த்துக்கலாம். 17,500. 10 Pro 10R வேறு, 10 Pro வேறு, 9 Pro வேறு, 9R வேறு. ஸோ 10 Proன்றது வந்து கொஞ்சம் அட்வான்ஸான மொபைலு. உங்களுக்கு எட்ஜ் வரும், இப்படி எட்ஜ் வரும். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17,500 கொடுத்துருக்காங்க. மொபைலோட GB ரேம் தான் இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்கள், 12 GB ரேமு, 256. ஸோ செம்மையாக இருக்குது, மொபைலும் தரமாக இருக்குது, வாங்கிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு இந்த தம்பி எடுத்துகிட்டு வந்துடாப்ல, சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா. காலையில் ஒருத்தர் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தார், எனக்கு 25 அல்ட்ரா வாங்கி கொடுங்கன்னு. நானும் எங்கெங்கேயோ அலைஞ்சேன், கிடைக்கல. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முகேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் நம்மகிட்ட வந்து காமிச்சிட்டு போனார். நல்ல வேலை ஓடி போய் பிடிச்சிட்டு வந்துட்டாப்புல தம்பி. சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா. சரியா? இவர் வந்து 12,512. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காப்புலப்பா? ப்ரைஸ் என்கிட்ட பேசினார், மறந்துட்டேனே நான். கேட்டுட்டு வா, நமக்கு எங்கே ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. நம்ம எவ்வளோ வேலையாக டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. 12,512ங்க, புதுசு. வாங்கிட்டு வந்து 15 நாள் கூட ஆகலை. சரியா? அதனால் இப்போ விற்கிறாப்புல. சரியா? இப்போ இதோட ரேட் எவ்வளோ சொல்கிறாருன்றது நான் மறந்துட்டேன். நான் இங்கே டீ சாப்பிட்டுருக்காப்புல தம்பி, போய் கேட்டு வரட்டும் எவ்வளோ சொல்கிறான்னு பார்ப்போம். நான் ஏதோ ஒரு எவ்வளோ சொன்னான்னு தெரியலையே, மறந்துட்டேனே. ஏன்னா இது 74,000. எவ்வளோப்பா? 98,000. ரொம்ப கம்மியாக இருக்குது சார். 512 இது இம்போர்ட்டடா இந்தியாண்ணா? 1,40,000. இந்தியன் மொபைல் தான் பஸ் இது. 12 GB ரேமு, 512 GB, 98,000. 1,00,000 ரூபாய்க்கு 2,000 கம்மி. சரியா? பார்த்துட்டிங்களா? இப்போ எது வேணும்னு சொல்லிட்டு எனக்கு முடிவு பண்ணுங்கள். 1, 2, 3, 4,
ஸோ 5 6 மொபைல். வேறு ஏதாவது விட்டுட்டோமா? இவ்வளோ தானா? வேறு எங்கேயும் மொபைல் இருக்கா? தானே? ஓகே, 6 மொபைல் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் பாஸ்.